Hi everyone, welcome to our channel. PGTRB ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் அனுப்பிச்சிட்டு எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் 2022 வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவங்களாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு போட்டிருக்கோம், காமர்ஸ்க்கு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் டைம் போட்டதுனால அவங்க வந்து ஓரளவு கரெக்டாகவே அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. காமர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். வைப்ரண்ட் ஆன்லைன் அகாடமி .com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை வச்சு கிளிக் பண்ணியும் போய்க்கலாம். அதில் போனீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் காமர்ஸ்னா உங்களோட காமர்ஸ் டிஆர்பி காமர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டு உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா யூனிட்டுக்குமே வந்து நாங்கள் டெஸ்ட்டு போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி காமர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட 10 யூனிட்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு யூனிட்டில் இருக்க சப்டாபிக் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட்டு போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா யூனிட் 1ஓட டாபிக்ஸு. இதில் ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு லிங்காக இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. அதே டெஸ்ட் அந்த பேஜை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே படிச்சுக்கவும் செய்துக்கலாம். நீங்கள் வெப்சைட்டை லாகின் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு யூசர் நேமு, உங்களோட இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இமெயில் ஐடி கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு மெயில் பண்ணணுன்னா இந்த இமெயிலுக்கு தான் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். யூசர் நேம் கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் வந்து வேலிட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அட்மின் சைடு வந்து எங்களுக்கு மெயில் வரும். நாங்கள் வந்து அட்மின்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னா தான் நீங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீமியம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கும் காமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக காமர்ஸ்க்கு வந்து ₹1000, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்குமே 1000 ரூபீஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போயிட்டு பே பண்ணிக்கணும். ப்ரீமியம் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ₹1000 பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணும்போது சேம் இங்கே கொடுக்குற இமெயில் ஐடி இல்லைன்னா யூசர் நேம் அதுவும் வந்து இங்கே இருக்க நீங்கள் அனுப்புகிற அக்கௌண்ட்டும் 2மே ஒரே சேம் நேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டாம். இல்லை நீங்கள் வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஆனால் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுற நேம் வந்து வேறு நேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை இமிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணிடுவோம். நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி ஆன்லைன் ப்ரீமியம் டெஸ்ட் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் சைட்டில் வந்து நீங்கள் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணணும். எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் ஒரு லாகின் கொடுத்துருக்கோம். அதை லாகின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும். அதில் வந்து நீங்கள் 250 பே பண்ணணும் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்காக. அதே போல் காமர்ஸில் இருக்கவங்களும் நீங்கள் காமர்ஸில் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க ₹1000. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த சைட்டில் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான சப்டொமைன். இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி இங்கே என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ்க்கு வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணுன்ட்டு. நீங்கள் பேமெண்ட் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லா டெஸ்ட்டும் வந்து ஒர்க் ஆகும்.
இப்போ நீங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கீங்க, லாகின் பண்ணி டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களோட மெயின் சப்ஜெக்ட்டுக்கு போகணுன்னா அதுக்குமே இங்கே லிங்க் கொடுத்துருக்கோம். காமர்ஸ்னா நீங்கள் காமர்ஸுங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட காமர்ஸ் டொமைனுக்கு போயிடும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜி சைட்டில் இருக்கீங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட் பேட்சுக்கு போகணுன்னா இந்த கம்ப்யூட்டருங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து அந்த பேஜுக்கு வந்து கண்ட்ரோல் போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து சிஸ்டத்துல எடுத்திருக்கேன். அதனால இந்த மெனு வந்து ஒரே லைன்ல இருக்கு ரோவா. இது நீங்க மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 பை 1ஆ இருக்கும். இந்த 3 ஐஃபன் இருக்கும் பாருங்க. அந்த ஐஃபன கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மெனுலாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மொபைல் வியூல. இது வந்து சிஸ்டம் வியூல நான் எடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9500 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே சேம் தான் எல்லா டாபிக் யூனிட் வைஸ், டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டிருப்போம். அந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு, அதே பேஜ யூஸ் பண்ணி நீங்க படிக்கவும் செஞ்சுக்கலாம். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சுன்னா, பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. வைப்ரன்ட் ஆன்லைன் அகாடமி @gmail.comனு நாங்க பாஸ்வேர்ட் ரெட்ரீவ் பண்ணி தரோம். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து இந்த சைட்லயே வந்து நீங்க உங்களோட பாஸ்வேர்டை ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற லிங்க் பாருங்க கீழே இருக்கு. இந்த லாகின் பேஜ்ல லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு உங்களோட யூசர் நேம் இல்லைன்னா இமெயில் இங்க நீங்க இந்த சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அந்த யூசர் நேம் என்னவோ அது இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்க உங்களோட பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். நியூ பாஸ்வேர்டு கொடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த இமெயில் அட்ரஸ், இந்த யூசர் நேம் வந்து நீங்க ஆல்ரெடி இந்த சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த யூசர் நேம் இல்லைன்னா இமெயில். யூசர் நேம் இல்லைன்னா இமெயில் இதெல்லாம் 2ல ஏதாவது ஒண்ணு கொடுத்து நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட்ன்னு கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ண தெரியலன்னா, நீங்க வைப்ரன்ட் ஆன்லைன் அகாடமி @gmail.comக்கு மெயில் பண்ணுங்க. நாங்க உங்களோட பாஸ்வேர்ட் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கே வந்து சென்ட் பண்றோம். சிம்பிள் தான். நீங்க லாகின்ல போயிட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற லிங்க கிளிக் பண்ணிட்டு, உங்களோட வேலிட் நீங்க குடுத்த இமெயில் அட்ரஸ் இல்லன்னா யூசர் நேம் குடுத்து பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வைப்ரன்ட் ஆன்லைன் அகாடமி @gmail.comக்கு வந்து மெயில் பண்ணுங்க. தேங்க் யூ.